Hi friends, இப்போ நம்ம கிட்ட 7Hz G1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு IEM தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த IEM பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா மார்க்கெட்ல டியூவல் டைனாமிக் டிரைவரோட 3500 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரைசிங்க்கு இந்த IEM எப்படி இருக்கு, அந்த பிரைசிங்கை இந்த IEM ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மற்றபடி இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட்டாக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். பட் ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுக்காக இதோட பாசிட்டிவை மட்டும்தான் சொல்லுவேன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவோட என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன அப்படின்றது தான் நான் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கலான்ற பிளானில் இருக்கீங்க, இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு கிளாரிட்டியோட இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ப்ராடக்ட் ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த IEM பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் பாக்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா IEM உடைய ஹெட் நமக்கு கொடுத்துருந்தாங்க, அண்ட் காப்பர் பிளேட்டட் IEM கேபிள் கொடுத்துருந்தாங்க, 4 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருந்தாங்க, அண்டு மேனுவல்ஸ் இருந்துச்சு. அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த IEM உடைய டிசைன், பில்டு, குவாலிட்டி இதை பற்றிலாம் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. டிசைன் உண்மையிலே எனக்கு வந்து பர்சனலி பிடிச்சிருக்கு. ரொம்பவே காம்பாக்டாக ஒரு மாதிரி குட்டியான ஒரு டிசைன். யூஸ்வலி IEM வந்து பெருசாக இருக்கும், பட் இந்த IEM வந்து கொஞ்சம் காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 7Hz அப்படின்ற அந்த பிராண்டிங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்டு குவாலிட்டியாகவுமே கம்ப்ளீட்லி மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதி பிளாஸ்டிக், பாதி மெட்டல் அண்ட் பாதி டிரான்ஸ்பரண்ட் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் கம்ப்ளீட்லி மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ்டு பாடியாக தான் இருக்குது, அண்ட் மெட்டல் பாடியாக இருந்தாலும் ரொம்ப வெயிட்லாம் இல்லை, ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக நல்ல ஒரு டிசைன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி Moondrop Chu, ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு க்ளோஸ்டாக ஓரளவுக்கு காம்பாக்டாக இருந்துச்சு. ஸோ சிமிலரான ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த IEMல இருக்குது. அண்ட் IEM உடைய ஹெட் மட்டும் இல்லை, இதோட கேபிளுமே பார்த்திங்கன்னா நமக்கு Moondrop Chu to DSP அந்த IEM கேபிள் எப்படி இருந்துச்சோ சேம் சிமிலரான IEM கேபிள், ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் இருக்கக்கூடிய கேபிள், அண்ட் இதில் இந்த 7Hz அப்படின்ற அந்த பிராண்டிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். இதில் இன்பில்டாக மைக் இருக்குது, நம்ம நல்லா கால் பேசிக்கலாம். அண்ட் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 பின் கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பின் கனெக்டர் வழியாக இந்த IEM ஹெட்டை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த IEM உடைய ஃபிட்டிங்கை பற்றி பேசும்போது ஆக்சுவலி இதில் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருந்த இயர் டிப் வந்து என் காதுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. யூஸ்வலி வந்து மீடியம் சைஸ்க்கான இயர் டிப் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே மீடியம் சைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் என் காதுக்கு வந்து எப்போவுமே மீடியம் சைஸ் தான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். பட் ஆனால் இதில் கொடுத்துருந்த அந்த மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகலை, கரெக்டாக செட் ஆகலை, கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுள் அப்படின்றது நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் இயர் டிப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குது. ஃபிட்டிங்கில் வந்து எனக்கு பெருசாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிசைன், ஸோ டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக, கொஞ்சம் காம்பாக்டாக. பெரிய IEM வந்து எனக்கு எப்போவுமே அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அண்ட் டிசைனாகவுமே கொஞ்சம் லுக்காக எனக்கு வியர் பண்ணியிருக்கும் போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு யூஸ்வலி ஃபிட்டிங்கில் இருந்தது. ஸோ ஃபிட்டிங் அண்டு பார்க்குறதுக்கு லுக்காகவும் எனக்கு இந்த IEM வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த IEMல நமக்கு இன்பில்டாக மைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் யூஸ் பண்ணி இதில் நமக்கு கால் குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பரான கால் குவாலிட்டிலாம் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கேம்லாம் விளாட்றீங்க, மல்டிப்ளேயர் கேம்லாம் விளாட்றீங்க அப்படின்னாலும் அப்போயுமே உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஆப்போனண்ட்டுக்குலாம் ரொம்பவே அக்யூரேட்டாக வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பிராண்டு கிளைம் பண்ணாங்க. பட் நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆடியோ கிளாரிட்டி, கால் குவாலிட்டி எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. IEMஸில் எப்போவுமே ரொம்ப பெஸ்ட்டாக எதிர்பார்க்க முடியாது, பட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஆடியோ கிளாரிட்டி எனக்கு கிடச்சிது. நான் உங்களுக்கு சாம்பிளும் ஆட் பண்ணுறேன், நீங்களே கேளுங்க. இந்த ஆடியோ வந்து நான் நம்மளுடைய 7Hz G1 IEMல இருக்கக்கூடிய இன்பில்டு மைக் வழியாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோடைய கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நான் ரூமில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு மேலே சீலிங் ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அண்ட் வெளில ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டு இருக்கு. ஸோ அதோட நாய்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, இல்லை என்னோட வாய்ஸை கிளியராக எக்ஸாக்டாக எடுத்து கொடுக்குதா, எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த IEM உடைய மெயின் பார்ட் மியூசிக் சவுண்டிங் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த IEMல நமக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 10mm கான டியூவல் டைனாமிக் டிரைவர் DLC டயஃப்ரம் வித் N52 கான மேக்னெட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் டைனாமிக் டிரைவருடைய ஹெல்ப் மூலியமாக இதில் நீங்கள் இன்னும் பெட்டர் டீட்டெயில்டான பேலன்ஸ்டான ஆடியோ வித் பெட்டர் பேஸோட எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் நான் இதில் ஆடியோ கேட்டு பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இதில் சவுண்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே டியூவல் டிரைவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால பேஸ் எஃபெக்ட் வந்து பெட்டராக தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான பேஸ் எஃபெக்ட் வேணும், பேஸ் எஃபெக்ட் இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரியான சவுண்டிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த IEM வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா பேஸ் எஃபெக்ட் வந்து உண்மையிலேயே வந்து பெட்டராக இருக்குது. பட் அட் த சேம் டைம் இதை விட கம்மியான ப்ரைஸிங்லேயும் ஒரு சில IEMல இதை விட பெட்டரான பேஸ் எஃபெக்ட்டும் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக to the best கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து இதில் சூப்பர்பான ஒரு பேஸ் எஃபெக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
அதே சமயம் டீட்டெயில்டான அண்ட் ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு சவுண்டையும் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. பட் அந்த பேலன்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் 60 to 70% வால்யூம் வச்சு கேட்குறீங்க அப்படின்னா தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். பட் நீங்கள் 70% வால்யூம்க்கு மேலே 80% 90% வால்யூம்லலாம் வச்சு சாங் கேட்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது அண்ட் டீட்டெயிலையும் கொஞ்சம் லாஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஐஎம்ல இருக்குது. அதனால் 60 to 70% அப்படின்றது ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்குது. அந்த சவுண்டிங்கில் வச்சு நீங்கள் மியூசிக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீட்டெயில்டான அண்ட் பேலன்ஸ்டான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் நம்மளால் கண்டிப்பாக எடுத்துக்க முடிஞ்சுது. மற்றபடி இந்த ஐஎம்ல எந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை இன்னும் பெட்டராக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்டு பார்த்த வரைக்கும் என்னோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மிட் டு ஹை ஃப்ரீக்வன்சியை கம்பேர் பண்ணும்போது லோ டு மிட் ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் லோ ஃப்ரீக்வன்சி பேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு பெட்டராக வேணும் அப்படின்னா அது இதில் கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்குது. அண்ட் மிட் ஃப்ரீக்வன்சி வோக்கல் பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி 60 to 70% வால்யூம் வச்சு கேட்குறீங்க அப்படின்னா வோக்கல்ஸுடைய கிளாரிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது, டீட்டெயில்டாக இருக்குது. பட் அதை தாண்டி நீங்கள் போகும்போது வோக்கல்ஸுடைய கிளாரிட்டியும் மிஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வந்து கட் ஆகுது அண்ட் மியூசிக் வந்து ஓவர்லே ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்கல. ஸோ 60 to 70% வைக்கும்போது உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி மிட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு கிட்டார் சவுண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ட்ரிபிள் சவுண்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் மல்டிபிள் கிட்டார் சவுண்ட் மல்டிபிள் ட்ரிபிள் சவுண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய சவுண்ட்ஸுடைய அவுட்புட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெட்டராக இல்லை. எனக்கு கம்பேரிட்டிவ்லி பேஸ் லெவலுக்கு அந்த ட்ரிபிளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இல்லை. ஸோ ட்ரிபிள்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி பேஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிளில் கொஞ்சம் கம்மியாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்குது. அண்ட் சவுண்ட் ஸ்டேஜிங் பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக வந்து ரொம்ப வைடான சவுண்ட் ஸ்டேஜிங் கிடையாது, கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நமக்கு ஓரளவுக்கு சரௌண்டிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் வரக்கூடிய அந்த சரௌண்டிங் அண்ட் சவுண்டிங்குடைய பொசிஷன் உங்களுக்கு டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் பேக் அப்படின்ற மாதிரி இந்த பொசிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் அட் த சேம் டைம் சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து ரொம்ப வைடான சவுண்டிங் ரொம்ப ஒரு கிராண்டான சவுண்டை வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. கொஞ்சம் நேரோவான சவுண்டிங்கை தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அதனால் ரொம்ப கிராண்டாக ரொம்ப வந்து ப்ரிசைஸாக அந்த மாதிரியான சவுண்டிங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்காது. பட் அட் த சேம் டைம் அதெல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வந்து சவுண்ட் ஸ்டேஜிங் நேரோவாக இருந்தால் பரவாயில்ல. டீட்டெயில்டான மியூசிக் அண்ட் பேலன்ஸ்டான சவுண்டிங்கோட கொஞ்சம் பெட்டர் பேஸோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டான ஐஎம்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டுக்கு குவாலிட்டி, டிசைன் அண்ட் கம்ஃபர்டபுள் அது எல்லாமே வந்து எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து இந்த 3000 பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நல்ல பேஸ் எஃபெக்டோட ஓரளவுக்கு பேலன்ஸ்டான அண்ட் டீட்டெயில்டான ஒரு வோக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஐஎம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கேமிங்க்கும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ கேம் விளையாடும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. லெட்டன்சி பிரச்சனை எப்போவுமே ஐஎம்ல இருக்காது. ஏன்னா கேபிள் அப்படின்றதுனால உங்களுக்கு லெட்டன்சி இருக்கவே இருக்காது, அதில் பிரச்சனை இல்லை. அண்ட் பேஸ் எஃபெக்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றதுனால கேம்ஸில் வரக்கூடிய பேஸ் சவுண்டையுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை தான் மியூசிக்காக பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி பேஸ் எஃபெக்டோட பேலன்ஸ்டான அண்ட் கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு சவுண்டிங்கோட நீங்கள் ஒரு ஐஎம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 3200 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இப்போ இந்த ஆடியோ ஸ்டோர் வெப்சைட்டில் இந்த ஐஎம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள்.